ஹலோ மாமிஸ், காலையிலேயே குட்டி பப்பு பார்த்தீங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு காஃபி குடிச்சிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு டிஃபன் ரெடி பண்ணலான்ட்டு போயிட்டேங்க. காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா பூரியும் கிழங்கும் செய்யலான்ட்டு ஊர்லேருந்து தம்பி வந்திருந்தான். அவனுக்கு பூரி பிடிக்குமேன்ட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு செய்யவே இல்லைன்ட்டு அதை செய்யலான்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். எப்போவுமே பொண்ணுங்களுக்கு தாய் மாமா கூட ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாப்பு மாமாவை பார்த்து 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால வந்த உடனே பார்த்தீங்கன்னா பாப்புக்குட்டி கொஞ்சம் நேரம் போகலைங்க. ஃபேஸ் பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் ஆகிட்டாங்க. பூரி கிழங்குக்கு எப்போவுமே கடலை மாவு தான் கரைச்சி ஊற்றுவேங்க. பட் இன்னைக்கு வந்து கடலை மாவு இல்லை. ஆல்டர்னேட்டாக பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தான் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூரிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சமாக அதில் வெள்ளை ரவையை சேர்த்து நம்ம பிசைஞ்சோம்னா பூரி அப்படியே ரொம்ப நேரத்துக்கு புஷ்ஷுன்னு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி காலேஜ் போகணும்னு சொன்னால் ஏதோ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணுன்ட்டு சரின்ட்டு அவனை பஸ் ஏற்றி விட கிளம்பியாச்சு.